அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் 4 நாட்களாக வனத்துறைக்கு சிறுத்தை போக்கு காட்டி வரும் நிலையில் சிறுத்தையை கண்டுபிடிக்க 8 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் 4 நாட்களாக சிறுத்தை போக்கு காட்டி வரும் நிலையில் சிறுத்தையை கண்டுபிடிக்க 8 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 8 மோப்ப நாய்கள் ஆரோக்கியநாதபுரம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறையில் 4 நாட்களாக வனத்துறைக்கு சிறுத்தை போக்கு காட்டி வரும் நிலையில் சிறுத்தையை கண்டுபிடிக்க 8 மோப்ப நாய்கள் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. அதாவது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில கடந்த 2ஆம் தேதி அன்றிலிருந்து சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக சிசிடிவி காட்சி வெளியாகுது. இதையடுத்து தொடர்ந்து 4 நாட்களாக வனத்துறையிலும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்காக மதுரையிலிருந்து வரவேற்ற கூண்டுகள் வலைகளை வைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் தெர்மல் ட்ரோன் கேமரா பொருத்தப்பட்டும் இரவு நேரங்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில சிறுத்தை நேற்று சித்தர்காடு பகுதியிலிருந்து ஒரு ஆட்டை கடித்து சென்றதாகவும் இன்று ரயில்வே நிலையம் சரக்கு ரயில் ஏற்றி வரும் பிளாட்ஃபார்ம்ல கண்டவாளம் அருகே ஒரு ஆட்டை கடித்து கொன்றதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில அங்கு சென்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த ஆடுகளை பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். மேலும் தற்போது சென்னையிலிருந்து கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் நாகநாதன் என்பவர் மயிலாடுதுறை முகாமிட்டு தற்போது கூரைநாடு செம்மங்குளம் பகுதி மற்றும் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டாரு. அங்குள்ள சிசிடிவி கேமராக்களையும் பார்வையிட்டாரு. அதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு 8 மோப்ப நாய்கள் ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காட்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வந்தது. இதுல மயிலாடுதுறையில சிறுத்தை இருப்பது உண்மைதான். சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க 16 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுல அந்த கண்காணிப்பு கேமராக்கள் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதாகவும் படம் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சிறுத்தைக்கு வேறு இடத்தில் கூண்டு அமைப்பதாகவும் இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த மோப்ப நாய்கள் அந்த சிறுத்தை நடமாட்டத்தை கணித்து அதன் மூலம் வேறு எங்காவது சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என்று தேடி சென்று அவை சிறுத்தையை அடையாளம் காண பேர் உதவியாக இருக்கும் என்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிறுத்தையை பற்றி தவறான வீடியோக்கள் அந்த பழைய காட்சிகளை வெளியிடுவது தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால மயிலாடுதுறை மக்கள் தொடர்ந்து அச்சத்திலேயே இருந்து வராங்க. அதிகாரிகளையும் இந்த சிறுத்தையானது திணறடித்து வருகிறது. விரைவில் சிறுத்தையை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று மயிலாடுதுறை மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.